மாட்டியாடா? டேய் இது என்னடா சயின்ஸ் ப்ராஜெக்ட் செஞ்சியா? பஸ்ல உடைக்காம எடுத்துட்டு போயிடாடா? மயிரை கூட எடுத்துட்டு போக முடியாது. என்னதுடா அது? சயின்ஸ் ப்ராஜெக்ட்டா? ஐயோ இந்த கூட்டத்துல ஏறணுமா? சனிங்க ஏறவே விடாதுகளே. குரங்கு மாதிரி தொங்கிட்டு வருத பாரு. சத்த ஒதுங்கி போறது எருமை மாதிரி நிக்கிற. ஏன் நீ ஒதுங்கி போறது? ஏன் நீ ஒதுங்கி போறது? டேய் தினா குப்பா. மெதுவா இரு பாத்துக்க. மெதுவா தம்பி மெதுவா. ஏறு தோலா. உள்ள போடா. பின்னாடி யாரும் நிக்கறானே? புண்ணே. பின்னாடி நிக்கறானப்பா. அண்ணே, இருங்க போறனே. நான் கால்ல கை எடுத்து போறனே. போட முடியாது போடா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே போறனே. நீ ஒரு வாட்டி கூட எல்லாத்துலயும் பாஸ் ஆக மாட்டியா? எனக்கு இந்த உலகமே பிடிக்கல. இந்த எக்ஸாம், ஹோம்வொர்க், ரேங்க் கார்டு இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் போட்டு போல்றாங்கண்ணே. நீ சொல்றது சரிதான்டா. அண்ணே அதே போல இந்த டிசி இரும்புல செய்யணும். எதுக்கு எடுத்தாலும் கிழிச்சிருன்னு சொன்னேன். இரும்புல தந்தா எப்படி கிழிக்கிறாங்க பாத்துக்கறேன். ஆமாடே இதெல்லாம் சொல்றேன். இந்தா பத்திரமா வச்சுக்க. தேங்க்ஸ்ண்ணே. மாட்னியாம் நீ நல்லா மாட்னியாம். இது போல் இருந்தால் பொதியை சுமக்க பள்ளி பையை சுமக்க கழுதை இருந்தால் ஒரு கழுதை இருந்தால் என்ன வரைக்கும் உட்காந்து காத்து கிடக்குறது பாரம்பரிய பசங்க. ஏய் மாலதி, ஏன்பா ஸ்கூலுக்கு வரல? தூரம்ப்பா. நம்ம ஸ்கூல்ல என்ன பாத்ரூமா இருக்கு, அதனால தப்பா நான் வரல. ஏய் ரேங்கால சைன் வாங்கிட்டியா? அண்ணா இந்த பேக்கை பிடிங்க. நான் கூட சைன் வாங்கணும். அண்ணா எனக்கு சைன் பண்ண. நீ என்ன ஒரு சப்ஜெக்ட்ல தான் பாஸ் ஆவியா? மட்டும் நான் மட்டும் தான் வாங்குவியா? ஆமாண்ணா எனக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் தானே பிடிக்கும். எனக்கு பிடிச்சது தானே மார்க் வாங்கணும். பிடிக்காதுல எதுக்கு நான் மார்க் வாங்கணும்? நான் நல்லா தான் பேசுறேன். நம்ம அப்பாவுக்கு காசு கிடைச்சுன்னா நம்மள பள்ளிக்கூடத்துல சேர்த்து நாமளும் இந்த பஸ்ல ஜாலியா போயிருப்போம்ல. இது போல் இருந்தால் நானும் வாழ ஒரு வாழ்க்கை இருந்தால் ஏமாறு என்ன சோமா இருக்க? நானுமே படிக்கவே மாட்டேன் போல இருக்குன்னு. உனக்கு என்ன? நீதான் நல்லா படிப்பே. இல்ல ஃபீல் ஆயிட்டியா? இல்லைண்ணே அப்பா ராத்திரி குடிச்சிட்டு வந்து நீ இனிமேல் படித்ததெல்லாம் போதும், உனக்கு இனிமேல் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டாருண்ணே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே. நான் வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கண்ணே.
நம்ம சொன்னா வீட்டில் எங்கம்மா கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் கூட தான் நான் +1 +2 முடிச்சுட்டு காலேஜ் படிக்கணும்னு நினச்சேன். இப்போ பாரு 10th முடிச்சோன்னே எங்கள் வீட்டில் என்ன ITIயில் சேர்த்து விட்டாங்க. ஒரே மாதிரி ஸ்டாப் இறங்க பார்த்துக்க. அம்மா அந்த கூடைக்கு 2 டிக்கெட் லக்கேஜ் வாங்கணுமா? எதுக்குங்க? வாங்கணும் பார்த்துக்க, ஏத்தாத பார்த்துக்க. முன்னாடி சீனியர்மா 2 டிக்கெட் எந்த ஊர் போன? 2 டிக்கெட் ஒரு லக்கேஜ் 10 ரூபா கொடுங்க. இதுக்கெல்லாம் லக்கேஜ் ஒத்து சீட்டு வேமா 3ங்களா? எத்தனை தடவை சொல்றது? சில்லறையா கொடுக்க சொல்லி கொடுக்குறீங்களா? 2ங்களா? தம்பி உங்களுக்கு வாங்கியாச்சா? மொட்டை வேலை மாட்டியா? இங்கேருந்து முன்னாடி போகிறேன், அங்கேருந்து பின்னாடி வரேன், மேலே பார்த்துக்க. ஒரு ரூபாய் தாமா. உனக்கு தான் சத்தம் போடுறாங்களா பள்ளிக்கூடத்துல? நாமளும் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? நானும் பள்ளி செல்கையில் மற்றவரை போலே வீட்டுச்சோறு கொண்டு செல்ல ஆசை. எப்போது வருமோ அந்த காலம், எப்போது வருமோ? ஏன் இந்த கொலவரி பாத்துக்க? முன்னாடி மாடு பாத்துக்க. எங்க நிக்க உட்காரு. சார், அப்பாவும் அண்ணனும் எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு வண்டியில் கொண்டு போய் விடுறாங்க. பஸ்ஸில் போனால் எவ்வளோ நல்லா இருக்கும். மேலே ஏறா எத்தனை முறை சொல்றது? மேலே ஏறா. உள்ள யாருன்னா சத்த காசு ஆமா, ஒரு பெரிய கலெக்டர் வேலை பாக்குறாரு. அக்கா ஏன் அந்த அண்ணன் சட்டை போடாம இருக்காங்க? அதுவா, அவங்க அப்பா பண்ணையார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. கடனை கட்ட முடியல. இப்போ அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் சட்டை போடல. எங்கள் அப்பா கூட தான் பண்ணையில் சட்டை போடாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா கூட அருமையா? முட்டை இங்கே எங்கேயும் போயிட்டு இருந்தா கீழே உள்ள போல பாத்துக்க. தெரியும் பாத்துக்க. எத்தனை முறை சொல்றது? மேலே ஏறா சொன்னோம்ல. முடியாதுப்பா, எத்தனை முறை சொன்னேன்? என்னப்பா பையன் எடுக்கணும் போற. அந்த இடவட்ட பாரு, இன்னொரு வாட்டி வரட்டும் பாத்துக்க. பாத்துக்க நம்ம அப்பா அம்மா அதிக சம்பளம் கிடைக்குதுன்னு வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் நம்ம கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வேமாப்பா. ஐயா ஜாலி மாதிரி ஸ்கூல் லீவ் விட்டாங்க. நான் ஸ்கூல் லீவா? ஸ்கூல் வந்துருக்கேன் 2வது. பாப்பா தம்பி, வேமா. பரவாயில்ல, உடைக்காம இருக்கிறேன்ட்டா. நம்ம நினச்சா எது வேணா முடியும்டா.